வாழ்த்துதேன். என்னை சுற்றி நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது வெகு விரைவாக எல்லாரும் ஒருவர் நியாயம் தீர்க்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, நீதிமான்களை கர்த்தரையே நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். எல்லோரும் இந்த உலகத்தையே நீதி நியாயம் தீர்க்க வல்லவர் கர்த்தர் ஒருவரே. ஹீ இஸ் ஆர் விண்டிகேட்டர், ஹீ இஸ் ஆர் ஜட்ஜ். ஆனப்படியால் எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. விசேஷமாக தேவ ஊழியர்கள் குறித்து பேசுவது அது அவதூறான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு வெகு இலகுவாக இருக்கிறது. விரல் நீட்டி மற்றவர்கள் அவர்களை பற்றி பேசும்போது நாங்களும் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த மனநிலையில் போகிறார்கள், எந்த மனநிலைக்குள்ளால் போகிறார்கள், என்ன கால சந்தர்ப்பங்களுக்குள்ளால் போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. மற்றது ஒன்று என்னென்றால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுப்பினது பாவியலுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அல்ல. பாவியலும் மனம் திரும்ப வைக்கிறதுக்கும் பாவம் செய்யும் போது அவர்களை மன்னித்து அவரை வழிநடத்தம் தான் தேவன் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனப்படியால் தேவனை நாங்கள் கிறிஸ்தவரன் நாங்கள் அழைக்கும் போது அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வது அல்ல, தொடர்ந்து சுத்திகரிப்புல கர்த்தாவே எங்களை சுத்திகரி மக்களை நாங்கள் பிரியமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லத்தக்கதான பிள்ளையெல்லாம் நாங்கள் வளருவோம். மற்றது, ஆண்டவர் ஊழியக்கார அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அவர் மறுபடியும் எடுக்க மாட்டார். அவர்கள் செய்தாஎன்ன செய்யாட்டி என்ன அது இருக்கும் என்பது தான் வேதாகமத்தில் கூறியிருக்கிறது. வார்த்தை அவர் அனுப்புவார், வார்த்தையை வெறுமையாக வர விட மாட்டார். அது வார்த்தை வந்ததை செய்து வரப்படியாக இசாயால் 85 கூறியிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் முறையாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஒவ்வொரு மனிதரையும் என்னத்துக்காக சிருஷ்டித்தாரோ அது நடக்கத்தக்கதாக அவர் கிருபை கூறுவார். ஆனப்படியால் சொல்வது உண்டு, தயவு செய்து மற்றவர்களை குறித்து என்னையும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் விரைவில் யாரும் சொல்கிறத நம்புகிறேன் நான். ஆனப்படியால் நாங்கள் இருந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் பாவியாக என்ன நீர் கொண்டு வந்தீர், அதே போல் எல்லா ஊழியக்காரன் கர்த்தர் தாமே இன்னும் அபிஷேகத்து வழி நடத்தி அவருடைய ஊழியங்களில் நாங்கள் அவர்களை தைரியப்படுத்துவோம், அவர்களை பலப்படுத்துவோம், பலவீனப்படுத்தாமல் பலப்படுத்துவோம், அவர்களை வெக்கப்படுத்தாது படிக்க நாங்கள் அவர்களுடன் கூட நிற்போம். அவர்களே செய்யலாம், அவர்களும் மனிதர்கள். ஆனாலும் அவர்களுடைய உறவு தேவனுடன் எப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. சில வேளையில் நாங்களும் தான் எவ்வளோ பிள்ளைகள் விடுறோம். ஆனாலும் நாங்கள் போய் ஆண்டவரே மன்னிமன்னு சொல்லும் போது கர்த்தர் எங்களை மன்னிக்க தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் இதை எனக்கு கூறினார், நியாயம் தீர்க்க வேண்டாம், அன்பு எங்களுக்கு இருக்கிற நெடுக சொன்னால் லவ் இஸ் த பாட்டம் லைன். அன்பு தான் எங்களுக்கு அத்திவாரமாக இருக்கணும். நேசிவு சத்துருக்களை சிநேகிங்கள். 23 சங்கீத சத்துருக்கள் முன்பாக பந்தி அவர் ஆயத்தம் பண்ணுவார். தேவன் எங்கள் மீட்பராக இருக்கிறார். ஆனப்படியாக நாங்கள் சந்தோஷமாக முன்னோக்கி செல்லத்தக்கதா எல்லாத்தையும் மறந்து மற்றவர்கள் என்னன்னு சொல்கிறோம். விசேஷமாக மீடியாவில் அதுவும் இதுவும் தூஷிக்கிற அந்த ஒவ்வொரு மனுஷரின் கர்த்தர் மன்னிப்பாராக. தேவ ஊழியர்களை தொடவனா நீங்கள் அவர்களை தொட்டால் அவர் தேவனுடைய கண்மணியை தொடுவராயிருந்து வசனம் சொல்கிறது, நான் சொல்லல. ஆனப்படியாக நாங்கள் எல்லோரும் மனம் திரும்பி கர்த்தருக்குள் நாங்கள் நீதிமான்கள் நடக்க தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.